தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் தாமதமாகி வருவதால் நாளை மறுநாள் ஜனநாயகன் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. ஜனநாயகன் படம் விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இறுதிக்கட்ட வாதமாக தணிக்கை குழு தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? மேலும் தியேட்டர் உரிமையாளர்கள் இந்த படம் குறித்து வெளியாவதில் என்னென்ன சிக்கல்களை சந்திக்க இருக்கிறார்கள்? விவரம். தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் தாமதமாகி வருவதால் படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தணிக்கை குழு அதிகாரிகள் திரைப்பட சட்ட விதிகளை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கை குழு மீது பட நிறுவனம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில். விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. இறுதிக்கட்ட வாதமாக தணிக்கை குழு தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். ஜனநாயகன் படத்தின் வழக்கென்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வழக்கின் தீர்ப்பை நாளை தெரிவிப்பதாக நீதிபதி தற்போது தெரிவித்திருக்கிறார். தணிக்கை குழு தரப்பில் பதில் அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது ஏற்கனவே பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் பல்வேறு வாதங்கள் என்பது தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக தணிக்கை குழு அதிகாரிகள் திரைப்பட சட்ட விதிகளை சரியாக புரிந்து கொள்ளவில்லை எனவும் புகார் அளித்ததே குழுவின் உறுப்பினர்களில் ஒருவர்தான் என்பது இன்று தான் தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிய வந்துள்ளதாகவும் புகார் அளித்தவர் குறித்து இன்று வரை தெரியாமல் இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்வு செய்யும் குழுவின் 5 உறுப்பினர்களில் ஒருவரால் கூறப்பட்ட ஒரு புகார் மட்டுமே UA 16+ சான்றிதழ் வழங்குவதற்கான அக்குழுவின் பரிந்துரையை நிராகரிக்க எப்படி ஒரு காரணமாக இருக்க முடியும் எனவும் சென்சார் போர்டு தனது முடிவை மறு ஆய்வு செய்ய முடியாது. பெரும்பான்மை உறுப்பினர்கள் படத்திற்கு சான்று வழங்க பரிந்துரைத்துள்ளதாகவும் பெரும்பான்மை இல்லாவிட்டால் மட்டுமே மறு ஆய்வு செய்ய முடியும். ஒரு உறுப்பினர் எப்படி பெரும்பான்மை உறுப்பினர்கள் முடிவை செல்லாது என கூற முடியும் என பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. தேர்வு குழுவின் உறுப்பினர்களில் ஒருவரால் எழுதப்பட்ட கடிதத்தை ஒரு புகார் என்று கூட அழைக்க முடியாது. பெரும்பான்மையோரின் முடிவுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தேர்வு குழுவின் 5 உறுப்பினர்களில் 4 பரிந்துரையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சட்டத்திற்கு உட்பட்டு தணிக்கை குழு செயல்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை எனவும் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பல்வேறு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி வழக்கின் தீர்ப்பை நாளை தெரிவிப்பதாக தற்போது தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரையில் நாளை மறுதினம் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் தற்போது வரை தணிக்கை சான்றிதழ் கிடைக்கப்பெறாத நிலையில் ஜனநாயக பட தேதி வெளியாவது தற்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. வழக்கின் தீர்ப்பை நாளை தெரிவிப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தணிக்கை குழு தரப்பில் தற்போது பதில் அளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தணிக்கை குழுவை பொறுத்தவரையில் பல்வேறு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தில் சென்சார் போர்டின் அதிகாரத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது எனவும் விதிகளின் அடிப்படையில் பரிசீலித்து முடிவெடுக்க மட்டுமே சென்சார் போர்டுக்கு உத்தரவிட முடியும். இந்த விஷயத்தில் எந்த உள்நோக்கமும் இல்லை எனவும் தணிக்கை குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு குழு பின்பற்றிய நடைமுறையில் குறைபாடு கண்டறியப்பட்ட போதும் சான்றிதழ் வழங்குவதற்காக சட்டத்தின் கீழ் 2 அடக்குமுறை வழங்கப்பட்டிருக்க போதும் சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பு திரைப்படத்தை மறு ஆய்வு குழுவிற்கு பரிந்துரைப்பதில் தவறில்லை உள்ளிட்டவற்றையும் தணிக்கை குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில் தான் நீதிபதிகளும் ஏற்கனவே பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நிலையில் அதற்கு தணிக்கை குழு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலும் பல்வேறு வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக சட்டத்திற்கு உட்பட்டு தணிக்கை குழு செயல்பட வேண்டும் என்பதே தங்களுடைய கோரிக்கை எனவும் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தபோதும் வழக்கின் தீர்ப்பை இன்றே வழங்க வேண்டும். அப்போதுதான் திட்டமிட்டபடி எங்களால் ஜனவரி 9ஆம் தேதி படத்தை வெளியிட முடியும் என தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீதிபதியை பொறுத்தவரையில் வழக்கின் தீர்ப்பை நாளை தெரிவிப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் வழக்கின் தீர்ப்பை இன்றே வழங்க வேண்டும். அப்போதுதான் நாளை மறுநாள் ஜனநாயகன் படத்தை வெளியிட முடியும் என தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.